இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சாப்பிடலன்னா உனக்கு தூக்கம் வராது. இந்தா சாப்பிடு. உன்னதான் ஒரு வாயாச்சு சாப்பிடுன்னு சொன்னேன். வேணாம்ல, எனக்கு பசிக்கல. பசியெல்லாம் இருக்கும், ஆனா மனசுல இருக்கிற பாரத்தால பசி தெரியாது. ஒரே ஒரு வாய் எனக்காக சாப்பிட மாட்டியா ப்ளீஸ்? நீ சாப்பிட்டியா? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். இந்தா, உனக்காக தான் கொண்டு வந்தேன், சாப்பிடு. நீ சாப்பிடல. சண்முகம், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ சும்மா எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? ஹாஸ்பிட்டல் கட்டலனா என்ன? நான் டாக்டர் இல்லாம போயிடுமா? பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பதிலா சின்ன கிளினிக், அவ்வளவுதான்டா. எப்படி பார்த்தாலும் நான் பேஷண்ட்ஸை காப்பாத்த போறேன். அப்புறம் என்ன கெட்டு போச்சு? அந்த ஆஸ்பத்திரி உனக்காக மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்காக. ஒரு கதவை திறக்கலண்டா என்ன, இன்னொரு வழி திறக்காதான் என்ன? எனக்கு புரியல. எனக்கு துணையா நீ இருக்க. உனக்கு மேல என் அப்பா முருகன் இருக்கான், அவனுக்கு மேல என் அம்மா சூடாமணி இருக்கா. நிச்சயமா நான் சொன்ன மாதிரி என் பரணிக்காக அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டுவோம்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? என்னோட வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே நீதானே. என்ன, கொஞ்ச நாள் தள்ளி போகும், ஆனா நிச்சயம் ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டுவோம்ல. என் அம்மா சூடாமணிக்காக, என் பரணிக்காக நிச்சயம் அந்த ஆஸ்பத்திரியை கட்டுவோம்ல. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கட்டியே தீர்வேன். அது என் ஆத்தா சூடாமணி மேல சத்தியம். எஸ், நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன். நீ நிச்சயம் நிறைவேற்றுவ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும்ல எனக்கு. விடு. ஆ, குழம்பு நல்லா இருக்கா? இந்த அரட்டி, இந்த காசெல்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நீங்க சாப்பிடுறது ஒன்னும் இந்த மனுஷன் சம்பாதிச்ச காசு இல்ல. என் மகன் முத்துப்பாண்டி சம்பளத்துலதான் நான் சமைச்சு போடுதேன். அண்ணங்காரன் தம்பி குடும்பத்துக்காக சம்பாதிச்சு போடுதான். அது என்னன்னு கேட்க இந்த மனுஷனுக்கு உரிமையே கிடையாது. முத்துப்பாண்டி சம்பளத்துலதான் இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிடுதோன்னே வச்சுக்குவான். எம்புட்டு நாளா அவன் வேலைக்கு போதான். என்ன ஒரு 8 வருஷம் இருக்குமா? உங்க கணக்குப்படி. அதுக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து பாண்டி வேலைக்கு போற வரையிலும் நான் போட்ட சோத்தை தின்னுட்டு தானே அவன் வளர்ந்தான். அதுக்கு ஆறு பொறுப்பு. இந்த ஒத்த ஓட்டு முன்னாடி என் காசுல உட்கார்ந்து தின்னா, இப்போ முத்துப்பாண்டி காசுல உட்கார்ந்து தின்றான் அப்படின்னு நீங்க தான் சொல்லுதீங்க. ஐ வீரக்கா, சிவபால மாமா வாங்க. வாதா, வாங்க மாப்ள. ஏய் சிவபாலா, வீரா, வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, இவ்ளோ சீக்கிரமா 2 பேரும் வந்திருக்கீங்க? இல்லை, ஏன் மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு? அண்ணா போதும்ண்ணா, இனிமே நானும் சிவபாலனும் இந்த வீட்லயே இருக்கோம். எங்களுக்கு அங்க இருக்கவே பிடிக்கலண்ணா. இனி அங்க போறதா இல்ல. போச்சுடா. என்னாச்சு? திருப்பி அந்த சவுந்தரம் ஏதாவது 7.5 கொடுத்துட்டானா? அவன் சும்மாவே இருக்க மாட்டானே. இல்லை, இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி அம்புட்டு போராடி அந்த ஆளே வீட்டுல வந்து கூப்பிடணும்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த ஆளை வந்து கூப்பிட வச்சு போனீங்க. இப்படி போய் உடனே வந்து நின்னா உன் பின்னாடியே திரும்ப அத்தை வந்து இவன் மறுமணியும் மாவுலையும் வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொல்ல போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆளும் வருவான். அதே டிராமா எதுக்குல? இவன் ஒரு வேலைக்காக படிச்சிட்டு இருக்கான்.
அது கிடைக்க லேட் ஆகதான் செய்யும். அதை விட்டுட்டு இப்படி தப்பு தப்பா பேசினா எப்படி நான் சோத்துல கை வைக்க முடியும்? ஏன் தெண்டச்சோறுன்னு சொன்னானா? ஏன் மாப்ள இதை கேட்டு நீங்க என்ன சும்மாவா இருந்தீங்க? சொல்ல வேண்டியது தானே. இது என்ன எல்லா சொத்தும் நீ சம்பாதிச்சதே? என் தாத்தன் சம்பாதிச்சது தானே. நான் நின்றுட்டு சாப்பிடுவேன், உட்கார்ந்துட்டு சாப்பிடுவேன், படுத்துட்டு சாப்பிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்களே. அப்பா நீ சும்மா இருப்பா. அந்த மனுஷன் கூட மல்லு கட்ட யாராலையும் முடியாது. அட என்ன தானி அண்ணா நீ என்னன்னு சொல்ற? நான் இங்க வந்துட்டா? இல்லே சோபாலா, அதான் உன் அப்பன் சொல்றதுல என்னல தப்பு இருக்கு? பெரிய தப்பு தானே அத்தான். இல்லே இங்க பாருல, இந்த ஊர்ல உன்னைய பிடிக்காதவன் உன்னை குறை சொல்லணும் குத்தம் சொல்லணும்னா அவனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அதுதானே. அதுதானே உங்க அப்பனை இப்ப சொல்லுதான். ஊர்காரன் சொல்றதா உங்க அப்பன் சொல்லுதான். இல்ல என்ன தப்பு இருக்கு? சண்முகம் அவன் என்ன சும்மாவா இருக்கான்? படிச்சுக்கிட்டு தானே இருக்கான். இல்லே வெள்ளக்காட்டா, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் இந்த ஊரு உலகம் சொல்றதே அவனை தண்டச்சோறு தான். அதுவும் இம்பிட்டு வளர்ந்துட்டு கல்யாணமும் ஆகி இன்னமும் அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடுறான்டா, அவனை தண்டச்சோறு தானே சொல்லுவாவ. அதான் நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே. அண்ணா நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இல்லே கோட்டிக்காரங்களா, உங்களுக்காக தான் பேசுதேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிங்களேன். உன் அப்பன் சொல்றது இப்போ உனக்கு வலிக்கந்தான், ஆனா ஒன்னும் தப்பா சொல்லியே. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான் அவன். உடனே இவனுக்கு கோவம் வந்துடணுமா? இல்லே கோவத்துக்கு பதிலா உனக்கு ரோசம் வரணும்ல. அந்த ரோசம் வந்தாதான் எல்லாம் சரியாகும். இங்க பாரு, சவுந்தரபாண்டி மவன் தான் சிவபாலன் இந்த ஊரு சொல்றதை விட சிவபாலனுடைய அப்பன் தான் சவுந்தரபாண்டின்னு இந்த ஊரு சொல்ல வைக்கணும்ல. அதையும் நீ அங்க இருந்து தான்டா செய்யணும். அதை விட்டுட்டு நீ இங்க வந்துருவியா? அவமானத்தையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு. இல்லே நாம ஒருத்தனுக்கு பதிலடி கொடுக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னா அது வார்த்தையிலயோ செயலையோ இல்ல, நம்ம வெற்றி தான் அதை சொல்லணும். புரியுதா? இங்க பாரு ரத்னா, சண்முகம் சொல்றது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆனா அது 100% கரெக்டா தான் இருக்கும். சரியா? இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நீ உணர்ச்சி வசப்படாம கரெக்டா யோசனை பண்ணிருக்க. கங்க்ராட்ஸ். ரெண்டும் போதுங்க. அந்த விளங்காத பையன் என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. இப்போ அவன் பாடுபட்டாலும் பாரு, கூடிய சீக்கிரம் பெரிய ஆபீசராய் வருவான் அவன். வரட்டும். இல்லை காப்பி கேட்டேன். ஓ அண்ணே, எனக்கு கூட்டத்துல காஃபி போட மறந்துட்டேன்னு ஒரு 2 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வா. மாமா உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு சொல்லிருங்க. காப்பி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. நான் கிளம்புறேன். சரி. சரி சண்முகம், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரில நீ போயிட்டு வா. இப்போ பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? வேற என்ன போட்டிருக்கு? நம்ம வீட்டுக்கு அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது.